அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய விருதரங்கம் நிகழ்வானது இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்வினை நெறியாளுகை செய்யக்கூடிய வளர்மதி அசன் அம்மையாரிடம் என் அவையை ஒப்படைத்து விடைபெறுகின்றோம். வாருங்கள் வளர்மதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சென்னெக்சஸ் குழுமம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் உலக சாதனை நிகழ்வின் 7ஆம் நாள் நிகழ்வு இன்று தொடங்க இருக்கிறது. இந்த 8 நாட்களில் 8 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. முதல் நாள் நிகழ்வாக 8 பெண் படைப்பாளர்களின் சங்கமம் நடைபெற்றது. 2ஆம் நாள் நிகழ்வாக தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் என்ற தலைப்பில் 8 பெண்கள் சிறப்பாக பேசினார்கள். 3ஆம் நாள் நிகழ்வாக குட்டி பட்டிமன்றம் 8 தலைப்புகளில் நடைபெற்றது. 4ஆம் நாள் நிகழ்வாக 8 பயிற்சியாளர்கள் பெண் பயிற்சியாளர்கள் பயிற்சி அளித்தார்கள். 5ஆம் நாள் நிகழ்வாக 8 கவிஞர்கள் 8 வரி கவிதை, அதில் ஒரு 240 கவிதைகள் வந்தன. அப்புறம் 6ஆம் நாள் நிகழ்வாக பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய பாடலரங்கம் நிகழ்வு நடைபெற்றது. இன்று 7ஆம் நாள் நிகழ்வாக விருது வழங்கும் நிகழ்வு, புதிய ஆளுமைகளை அறிமுகம் செய்யும் விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்விற்கு வரவேற்புரை நல்குவதற்காக பன்முக நாயகி நம் சென்னெக்ஸ் குழுமத்தின் இயக்குனர் அவர்கள் கவிசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம், KS அகாடமி மற்றும் ஜீல் ட்ரைனர்ஸ் டீம் என்கின்ற அமைப்பு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபோரம் என்கின்ற சென்னெக்சஸின் 4 குழுமங்கள் ஒன்றிணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த உலக சாதனை நிகழ்வினை ஒரு முயற்சியாக செய்து வருகின்றோம். இந்த முயற்சியின் வெற்றியை நாளை எட்டுவோம் என்று நம்புகின்றோம். இது நாள் வரை இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய சென்னெக்சஸ் குழுமத்தின் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த 7 நாட்களாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், இன்று பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் மனதார வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் வாஹித் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர், பின்னூட்டம் வழங்கக்கூடியவர் என்று அவரது புகழ் பெருமைகளை சகோதரிகளாகிய பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மையாரும் தேன்மொழி அம்மையாரும் கிட்டத்தட்ட இருவரும் மாறி 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 என்னிடம் ஒரு அரை மணி நேரமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் கூறினேன், 7 மணிக்கு தான் நிகழ்வு, நீங்கள் கூறுவதை பார்த்தால் எனக்கு இப்பொழுதே அவரை சந்திக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு விருந்தினர் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கின்றார். அவருடைய சிறப்புரையையும் அற்புதமான ஒரு பின்னூட்ட உரையும் நாம் கேட்க தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நாம் எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், அதாவது உலக சாதனை நிகழ்ச்சியாக எடுப்பதற்கு ஒரு காரணம் நம்மளுடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் நிறுவனர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்களுடைய எளிமையும் எளிதாக பழகக்கூடிய தன்மையும் என்று கூறலாம். ஏனெனில் அந்த அளவிற்கு அவர் ஒரு மனிதநேய மிக்கவராக, சிறப்புடன் பழகக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எளிதாக அணுகக்கூடிய ஒரு தன்மை, இந்த உறவுகளை அற்புதமாக கையாள்வது எப்படி என்பதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவருடைய உலக சாதனை நிகழ்வில் நம்மளை பங்கேற்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக வைத்திருக்கின்றது. ஆகையால் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் நிறுவனர் திரு சாதனையாளர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய சாதனை பெண்மணி திருமதி கலைவாணி அம்மையாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினருக்கு மீண்டும் எங்களது மனமார்ந்த பாராட்டினையும் வரவேற்பினையும் சென்னெக்சஸ் குழுமத்தின் சார்பாக கூறுகின்றோம். இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இருக்கும். ஏனெனில் இவ்வளவு நாட்கள் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அடிப்படையில், அதாவது நூலை மையமாக வைத்து, கருத்துக்களை மையமாக வைத்து, பட்டிமன்றம் என்கின்ற இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள். இன்றைய நிகழ்வு எப்படி என்றால், சென்னெக்சஸ் குழுமத்தில் புதிதாக குறைந்தது 8 நபர்கள் என்று நாம் வைத்திருக்கின்றோம். காரணம் மார்ச் 8 பெண்கள் தினம் என்பதால் அந்த தினத்தை ஒட்டி நாம் நிகழ்வுகளை நடத்துவதால் 8 என்று வைத்திருக்கின்றோம். அந்த புதிதான ஆளுமையாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சென்ஸ்டார் என்கின்ற விருதானது தருகிறோம் என்று கூறியிருந்தோம் நாங்கள். காரணம் அதற்கு என்னவென்றால், ஏன் இப்படி ஒரு விடயம் என்றால், நம்மளுடைய இந்த
சென் குழுமத்தில் இந்த தளத்தில் பின்பற்றுபவருக்கு எந்த விதமான உறுப்பினர் சட்டமோ சந்தாவோ எதுவும் கிடையாது. அவர்களுடைய பன்முகப்பட்ட தன்மையை, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சொல்லாற்றல், பாடலாற்றல், இசையாற்றல் என்று அவருடைய பலவிதமான இயல்புகளை, திறமைகளை, விருப்பங்களை அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஒரு தளத்தினை நாங்கள் அமைத்து அவர்களுக்கு நாங்கள் உதவுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த நிகழ்வானது இருக்கின்றது, இந்த மேடையானது அவர்களுக்கு உரியதாக இருக்கின்றது என்பதை பல்லோரிடமும் சென்று சேர்ப்பதற்கான ஒரு வழியாக இந்த நிலையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதன்படி இன்று 5 நபர்கள், குறைந்தபட்சம் 8 நபர்கள் என்று வைத்துக் கொண்டாலே இன்று புதிதாக 40 நபர்கள் நம்மளுடைய சென்னெக்சஸ் குழுமத்திற்கு அறிமுகமாகிறார்கள். 40 நபர்களுடைய பல்வேறு கருத்துக்களை, அவர்களுடைய திறமைகளை இனி இந்த சென்னெக்சஸ் களமானது காணப்போகிறது, இந்த உலகமானது அவற்றை கண்டு ரசிக்கப் போகிறது என்று நினைக்கின்ற பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கூறுவார்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களுக்கு நிகழ்வினை நாங்கள் தருவதை விட நிகழ்வு அளிக்கக்கூடியவர்களை திறமைகளை நாங்கள் தருவதற்காகத்தான் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே கோயம்புத்தூரை சேர்ந்திருக்கக்கூடிய தாமரை அவர்கள், தாமரை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 நபர்களை நம்மிடையே அறிமுகம் இன்று மட்டுமே செய்ய இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டையும் வரவேற்பினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக வருக என்று அவரையும் அவருடைய குழுவினை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பான தோழிகளையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக செல்லப்பாண்டி அம்மையார், ஆசிரியர், கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கக்கூடியவர். அவரையும் அவர் எங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய அனைத்து பெண் ஆளுமைகளையும் எங்களது அன்பு தோழிகளையும் நாங்கள் காண அவளுடன் இருக்கின்றோம். அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நாங்கள் வருக வருக என்று சென்னெக்சஸின் சார்பாக வரவேற்று வருகின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய ரத்னா செந்தில்குமார் அம்மையார் திருவண்ணாமலையிலிருந்து இணைந்திருக்கக்கூடியவர். இதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்னதாக அவர் கூர்ந்து மற்றவர்கள் தங்களுடைய ஒளித்தடையை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி. வீட்டுல போட்டுருங்கம்மா. போட்டிருக்கோங்கம்மா. திருவண்ணாமலையிலிருந்து ரத்னா செந்தில் குமார் அவர்கள் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னதாக உங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றேன், பிறகு இப்பொழுதுதான் பங்கேற்கின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் உங்களை வரவேற்பதுடன் உங்களுடன் ஒரு குழுவினரையும் நீங்கள் அழைத்து வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. திருவண்ணாமலையிலிருந்து இருக்கக்கூடிய ரத்னா செந்தில்குமார் அம்மையாரையும் அவருடன் இருக்கக்கூடிய ஆளுமையாளர்களையும் பெண் தோழிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக அனிதா ரோஸ் அம்மையார். இவர் செல்வி அனிதா ரோஸ் அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவி என்கின்றது எனக்கு ஒரு மிக்க ஒரு மகிழ்ச்சி. ஏனெனில் இங்க இருக்கக்கூடியவர்கள் திருமதிகளாகவும் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இல்லத்தரசிகளாகவும் இருக்கின்ற நிலையிலே ஒரு மாணவியாக இருந்து தன்னுடைய ஆளுமைகளை பல்வேறு நிலைகளில் இந்த வருடத்தில் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்மொழி பற்றாளர் விருதில் இருந்து இணைந்திருக்கக்கூடியவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய செயலினை சென்னெக்சஸிற்கு வழங்கி வருகின்றார். அவ்வகையில் அவருடைய தோழிகள் ஒரு 8-10 நபர்களை இந்த குழுமத்திற்கு இன்று அறிமுகம் செய்ய இருக்கின்றார். அனிதா ரோஸ் அம்மையார் அவர்களையும் அவருடன் இருக்கக்கூடிய அன்பு தோழிகளையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பன்முக நாயகி, அகவல் என்கின்ற மாத இதழில் நம்மளுடைய ஒரு பகுதி அகவல் என்கின்ற பன்னாட்டு மாத மின்னிதழ், அதில் ஆசிரியராக இருக்கக்கூடிய பன்முக நாயகி தேன்மொழி அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று பாராட்டி, இங்கு பார்வையாளராக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் தோழிகளையும் தோழர்களையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வரவேற்று நிகழ்வினிற்கு வழிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு என்பது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் உண்மையிலே நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு நெறியாளிகை வளர்மதி அசன் அம்மையார் அவர்களிடம் மீண்டும் இவ்வவையானது ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான முறையில் வரவேற்புரை நல்கிய அம்மா கவிசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் கவிஞர் வாஹித் திருப்பத்தூர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் பண்பான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதாவது பல்வேறு இடங்களில் மகளிர் தினம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த சென்னெக்சஸ் குழுமத்தில் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை
நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடுவதில்லை, மகளிரை தினம் தினம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்ற வண்ணம் ஒரு தொடர் நிகழ்வாக அமைத்து, இதிலும் இந்த சென் நிகழ்வில் 7th நிகழ்வை எனக்கு வழங்கி என்னை சிறப்பு விருந்தினராக இங்கு அழைத்து பெருமை சேர்த்திருப்பதற்கு மிக்க மகிழ்வை தெரிவித்துக் கொள்கின்றேன். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் தேன்மொழி அவர்களும் என்னை பற்றி மாறி மாறி சொன்னார்கள் என்று தாங்கள் சொன்னீர்கள். என்னை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை, மாறி அப்புறம் மாறி சொன்னார்கள் என்றால் எனக்கு மனதிற்கு சற்று வருத்தமாகும். மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் என்று நான் நல்ல விதமாக எடுத்துக்கொள்கிறேன். அதில் என்னுடைய அன்பு தோழர்கள் தோழிகள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வில் பங்கேற்று வருகிறோம். இன்றைக்கு பல்வேறு மகளிரின் சார்பாக 40 பேரை புதிதாக இணைத்திருக்கிறார்கள் என்று டாக்டர் கவிசென் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழிலே நான் வாழ்த்துகிறேன். அது இனியவை 40 அமைந்து இனிய சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் அனைவரையுமே பாராட்டியே ஆக வேண்டும். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வெங்கடேசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். காரணம், எனக்கு துணையாக அவர் ஒருவர் தான் இந்த நிகழ்வில் இருக்கிறார். ஆண்கள் என்று சொல்லுகின்ற வண்ணம் வெங்கடேசன் ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்விலும் நான் பார்த்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. சாதனைகளை செய்பவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர். வாலியினுடைய மொழியில் சொன்னால் ஊக்குவிப்பவர் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் என்று ஒரு பொன்மொழியை வாலி அவர்கள், கவிஞர் வாலி அடிக்கடி சொல்வார்கள் எல்லாம். இந்த நிகழ்வில் சென் நெக்சஸ் குடும்பத்தினுடைய புதுவையிலிருந்து செயல்பாட்டு இயக்குனர் முனைவர் கவிசன் அவர்களுக்கு முதற்கன் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் பொழுது நாளைய சாதனையாளர் என்று கூட சொல்லலாம், எல்லாரையுமே சொல்லலாம். என்னால நாளைக்குத்தான் அந்த சாதனை நிகழ்வு நிகழ்த்தப்பட இருக்கிறது என எண்ணுகிறேன். நாளைய சாதனையாளர்கள் மேற்பார்வையாளர், சாதனையாளர் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய கலைவாணி அவர்கள். தற்போது உள்ள ட்ரெண்ட் படி திரையில் தலைவா நீ என்று சொல்லுகின்ற நேரத்தில் இங்கே கலைவா நீ என்று அவர் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்வதற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை ஒருங்கிணைப்பாளராக விளங்குகின்ற பன்முக நாயகி தேன்மொழி. நான் அவரை பற்றி நான் அடிக்கடி கூறுவதுண்டு. ஏறத்தாழ ஒரு 100 நிகழ்வாக பங்கேற்று இருக்கின்றேன். தேன்மொழி தமிழுக்கு சேவை செய்வதால் அவரை நான் செந்தமிழ் தேன்மொழியால் என்று அடிக்கடி நான் கூறியிருக்கின்றேன். இனிய சொற்களை அவர் பேசுவதால் தேன்மொழியின் மொழி தேன் என்றும் நான் அழைப்பதுண்டு அவரை. அந்த வகையில் சிறப்பு செய்யக்கூடிய அன்பு சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெறியாள்கை செய்யக்கூடிய அன்பு சகோதரியார் வளர்மதி அவர்கள். எப்பொழுதும் இலக்கணத்தை தொடர்படுத்தி பேசுவது என்னுடைய வழக்கம். வளர்மதி என்பது இலக்கண குறிப்பில் வினைத்தொகை என்று சொல்வார்கள். வளர்ந்த மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி என்று 3 காலத்திற்கும் பொதுவாக அது வரும் என்று சொல்வார்கள். வினைத்தொகை என்பதால் எக்காலத்திலும் அவர் மென்மேலும் சிறந்து முன்னேறி விளங்க வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்தான் அகவல் பன்னாட்டு மாத மின்னிதழை கல்லிடை குறிச்சியில் நடத்தி கொண்டிருக்க எண்ணுகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவனாக இன்றைக்கு தாங்கள் மிக அழகிய வகையில் அந்த சென்ஸ்டார் அவார்டிஸ், அது சொல்லும் போதே சென்ஸ்டார் போதே ஒரு வின் ஸ்டார் என்ற வார்த்தை வருகிறது, ஓசை வருகிறது. இவர்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் என்ற ஒரு சிறந்த அந்த ஒரு ஓசை நயமே அது தென்படுகிறது. அந்த சகோதரியார்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் செந்தாமரை அவர்கள், நம்முடைய டாக்டர் முனைவர் கவிசன் அவர்கள் சொல்லும் போது கூட அவர் தன்னுடைய சக தோழியரை அழைத்து இங்கே வந்திருக்கிறார் என்றவுடன் எனக்கு ஒரு சொல் தோன்றியது, செந்தாமரை வந்தா நிறை என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த குடும்பத்தை நிறைவு செய்யும் வண்ணம் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் செந்தாமரை வந்தா நிறை என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, கிருஷ்ணகிரியில் இருந்து ஆசிரியர் பணி அது ஒரு அறப்பணி, அதே உனக்கு அர்ப்பணி என்ற கலாம் ஐயாவுடைய வார்த்தைகளை தான் இவர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. சகோதரி செல்லப்பாண்டி அவர்களுக்கும் இங்கே பொதுவாக ரஜினிகாந்த் அவருடைய புகழ்பெற்ற விஷயம் ஒன்று இருக்கிறது, மலை அண்ணாமலம்பாக. மலை அண்ணாமலை இங்க திருவண்ணாமலையே இருக்கிறது என்ற வகையில் சொல்லி அங்கிருந்து வருகின்றிருக்கக்கூடிய திருமதி ரத்னா செந்தில்குமார் அவர்களுக்கும், மாணவியாக தற்போது படித்துக் கொண்டிருக்கிறவர், இந்த உலகையும் படிக்க வேண்டும், புத்தகத்திலிருந்து தன்னுடைய பார்வையை எடுத்து இந்த உலகையும் படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே வந்து இணைந்திருக்கக்கூடிய நாகர்கோவிலை சேர்ந்த செல்வி ஜே அனிதா ரோஸ் அவர்களுக்கும், இந்த குழுமத்தை சார்ந்த அனைத்து மகளிரும் அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கம். தாங்கள் பயந்து விட வேண்டாம், இவ்வளவு நேரமா இப்போதே வணக்கம் சொல்லியிருக்காரு, இனிமே நிறைய பேச போறார் என்றெல்லாம் எண்ணிவிட வேண்டாம். நான்
குறைவான ஒரு கருத்துக்களை சொல்ல எண்ணுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இதுல பாருங்க, எத்தனை ஊர், கல்லிடைக்குறிச்சியிலிருந்து, திருவண்ணாமலை, நாகர்கோயில், புதுவை, கிருஷ்ணகிரி, இத்தனை ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணும் போது எனக்கு என்னன்னா, இதுதான் ஊர் கூடி தேர் இழுக்கிறது போல் இருக்கு. ஒரு ஊர் 2 ஊர் எல்லாம் நிறைய கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு ஊரா. எனவே ஊர் கூடி தேர் இழுக்கின்ற வேலையை மிக சிறப்பாக செய்கிறது இந்த குழுமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். மிகச் சிறந்த வகையில் உங்கள் பணி அமையட்டும் என்பதை மட்டும் சொல்லி எல்லாம் இங்கே மகாகவி பாரதி பெண்மையைத்தான் முன்னிலைப்படுத்தினான். ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னதற்கு காரணமே பாப்பா என்பதே பெண் குழந்தை தான். பெண் குழந்தையை பாப்பா பாப்பான்னு சொல்லி கடைசியில பாப்பான்னு பேரே வச்சிருவோம். அந்த பொண்ணுக்கு வேற என்ன பேர் வச்சாலும் கடைசி வரை தந்தை பாப்பா பாப்பான்னு என்று அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையில மகாகவி பாரதியினுடைய பல்வேறு வசனங்களை, அவருடைய வாக்கியங்கள் தாங்கள் சொல்வீர்கள் எல்லாம், அதை நான் கேட்பதற்கும் ஆவலாக இருக்கின்றேன் என்று சொல்லி, பாரதிதாசன் குடும்ப விளக்கில் பெண்ணினுடைய பெருமைகளை எவ்வளவு மிகச்சிறந்த வகையிலே இங்கே சொல்லியிருக்கிறார். எங்கள் பகுதியில என்னுடைய ஊர் எந்த ஊர் என்று சொன்னால், கவியரசர் கண்ணதாசன் பிறந்த சிறுகூடல்பட்டி, அதன் அருகில் திருப்பத்தூர். கண்ணதாசன் எங்க ஊர் தான், ஒன்றிய அளவுல எங்கள் ஊர். அந்த ஊரில் இருந்துதான் நான் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதோ ஒரு 4 கிலோமீட்டரில் அந்த சிறுகூடல்பட்டியிலே இருக்கிறது. அவருடைய பெருமையை இந்த பெருங்கூடலில் பேசுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் உலகத்தில் சிறந்தது எது என கேட்கும் போது, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்திட்டாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலில் எழுதினார். அந்த காட்சியை பார்த்திருக்கிற நாகேஷ் கூட உலகத்தில் சிறந்தது வட்டின்னு பேசுவார். அது ஒரு தனி கதை. அந்த விஷயத்திலே பெண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கவிஞர்கள் சொல்லி இருந்தாலும் கூட, தற்போதைய காலகட்டங்களில் பெண்கள் முன்னேறி இவ்வளவு வந்திருப்பது என்பது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்பதை விட தற்போது அதிக அளவில் சாதனையாளர்கள் இருப்பதால், நான் கூட நேற்று ஒரு கவிதையில் வேடிக்கையாக குறிப்பிட்டேன், ஆணும் பெண்ணும் சம உரிமை பெற என்ன செய்ய வேண்டும், ஆணும் பெண்ணும் சம உரிமை பெற என்ன செய்ய வேண்டும், சில உரிமைகளை ஆண்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கூட. அப்படியானால் நான் உரிமை விஷயங்கள் சொல்ல, முன்னேற்றத்தில் இன்றைக்கு பெண்கள் அவர்கள் காட்டுகின்ற ஈடுபாடும் வேகமும் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. உலக அளவில் அவர்களுக்கான பாதைகளை மட்டும் சரியான வகையில் இன்னும் அவர்களை முன்னேற விட்டாலே போதும். முன்னேற விட்டாலே அவர்கள் முன்னேறி காட்டுவார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகளை சிரமப்பட்டு பயிற்சி கொடுத்து பழகி கொடுத்து, அப்பா வெளி விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், இந்த செல்லை விட்டுவிடு என்று பல்வேறு விஷயங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் பெண்ணுக்கு முன்னேற வேண்டும் என்ற உத்வேகம், சக்தி சமீபத்தில் மிக பன்மடங்காக அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உலக உண்மை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தாங்கள் அனைவரும் வெற்றி பெற்று மென்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும், இந்த உலகிற்கு சாதனைகள் புரிய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களுடைய பேச்சை கேட்க ஆர்வத்துடன் இருக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இலக்கிய நயத்துடன் சிறப்புரை வழங்கிய கவிஞர் வாஹித் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஆளுமையை அறிமுகம் செய்ய கவிஞர் செந்தாமரை கோவை அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தென்னெக்ஸஸ் குழுமத்திற்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் புதியதாக இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் கூறி, என்னுடன் பயணித்த எனது தோழிகள் மற்றும் 2 பெரிய ஆளுமைகள், கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் மற்றவர்கள் அனைவரும் என்னுடன் பணிபுரியும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் என் தோழிகள், அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அவர்களது தோழியாக நான் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை மிகு தருணமாக இருக்கிறது. நான் முதலாவதாக அழைக்க இருப்பது முனைவர் திருமதி சாந்தகுமாரி அம்மா அவர்கள், கல்லூரி முதல்வர், எழுத்தாளர், கோயம்புத்தூரிலிருந்து. யார் 2 ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா நாங்க பின் பண்ணுவோங்கம்மா. தங்களுடைய குழுவினர் அனைவரையும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க எல்லாத்தையுமே நான் பின் பண்ணிடுறேங்கம்மா. ஓகே, என்னுடைய ஆளுமைகள் அனைவரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாந்தகுமாரி அம்மா. ஜோதி வந்திருக்கேம்மா, வந்திருக்கேன். பௌசியா இக்பால் அம்மா.
அம்பிகேஸ்வரி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் நல் வணக்கம். சாந்தகுமாரி. என்னை அறிமுகப்படுத்திய செந்தாமரைக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழுவில் என்னை அறிமுகப்படுத்திய செந்தாமரைக்கு மிகவும் வணக்கம். அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும் மிகவும் வணக்கம். என் ஆளுமை அப்படின்னா எனக்கு அது பெருசா தெரியல. நான் பெரிய ஆளுமைன்னெல்லாம் சொல்ல முடியலனால இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள், வசதிகள் முன்னேற கிடைக்கின்றன. நல்ல நிலையில இன்னைக்கு நிறைவான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனால் நான் 3 தலைமுறைக்கு முந்தியவள். ஏன்னா எனக்கு 75 வயசு ஆச்சு. அந்த காலகட்டத்தில் எனக்கு அவ்வளவு நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்காது. ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நான் அந்த காலகட்டத்தில் தான், அதாவது 50களில் தான் பெண்கள் வெளியே வர சற்று வாய்ப்புகள் கிடைத்தது. அப்போ பள்ளி சென்று கல்வி கற்கவும், மேற்கல்வி கற்கவும் எனக்கு இடம் கிடைத்தது. அப்ப மேற்கல்வி கற்பதற்கு இடம் கிடைத்ததே தவிர அந்த கல்வியை முடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்குள்ளவே திருமணம் அமைந்து விட்டது. எல்லாமே இயல்பாக நடக்கிறது என்ற சூழ்நிலை தான் அன்று நிலவியது. அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த கல்வி கற்கவில்லை என்ற ஏக்கம், ஒரு பட்டம் பெறவில்லை என்ற தாகம் எனக்கு இருந்து கொண்டு இருந்தது. என்னுடைய கணவரும் கல்வித்துறையில் இருந்ததனால் ஒரு 13 ஆண்டுகள் கழித்து குழந்தைகள் எல்லாம் பிறந்து அவர்கள் வளர்ப்புக்கு பின் நான் அஞ்சல் வழி தொடர் கல்வித்துறையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இணைந்து அந்த இளங்கலை படிப்பை முடித்து முதுகலையும் முடித்து விட்டேன். முதுகலை முடித்த பிறகு பாரதியார் அப்பவே எனக்கு 40 வயசுக்கு பக்கமா ஆயிடுச்சு 2 பட்டங்கள் பெறும்போது. அது பிறகு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தில் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் துறையில் முழு நேர ஆய்வாளராக, எங்கேயும் பணிபுரியாதனால நான் முழு நேரமாக தான் இணைய முடிஞ்சது. முழு நேர ஆய்வாளராக சேர்ந்து இளநிலை ஆய்வு, முதுநிலை ஆய்வு, அதாவது PhDயும் முடிச்சுட்டேன். அப்ப 2 முடிக்கும் போது எனக்கு 46 வயசு. அப்ப எனக்கு என்னோட பெண்ணுக்கு கல்யாணமாகி பேர குழந்தைய வந்தாச்சு. அந்த பேர குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டனா ஒரு 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு என்னுடைய பேர குழந்தை மழலை மொழியில் அம்மம்மா மம்மு செய்யும் குப்பை கூட்டும் அப்படின்னு சொல்லும் போது மனசுல ஒரு மின்னல் போன்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவன் என்னுடைய பேரன் தான். அப்ப சரி, அப்ப பார்க்கும்போது நிறைய கல்லூரிகள் புதிதாக தன்னாட்சி கல்லூரிகள் தோன்றிக் கொண்டிருந்த சமயம். அப்ப சரி, நம்ம கல்லூரிக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், தமிழ் துறையில் போய் ஆசிரியராக பணிபுரியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் எழுந்தது. ஆனால் படிப்பதற்கு கொடுத்த ஊக்கம் எனக்கு வீட்டில் இருந்து வேலைக்கு செல்வதற்கு அவ்வளவு ஊக்கம் இல்லை. இருந்தாலும் நான் போய் பார்க்கிறேன், என்னால முடிஞ்சா போறேன், இல்லைன்னா இருந்துக்கிறேங்கிற ஒரு நினைப்போடு தான் புறநகர் பகுதியில ஒரு கிராம பகுதியில் இருந்த கல்லூரிக்கு, அப்போதுதான் தொடங்கிய கல்லூரிக்கு நான் வேலைக்கு போனேன். அந்த கல்லூரியில் அப்படி போன நான் 14 வருடங்கள் பேராசிரியராக புரிந்தேன் என்றால் அது அந்த கிராம சூழ்நிலையில் என்னோடு இணைந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகளான மாணவர்கள், எனக்கும் அந்த தாகம், அவர்களுக்கு கற்பிப்பதில் ஒரு தாகம் ஏற்பட்டது. வசதி வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பல குழந்தைகளுக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது. கல்வி கற்பிப்பதிலும் உதவ முடிஞ்சது, பொருளாதார ரீதியாகவும் என்னால் உதவ முடிஞ்சது. அதன் பிறகு நான் முதல்வராக அதே கல்லூரியில் பணிபுரியும் வாய்ப்பும் என்னுடைய இந்த தன்மையால், இந்த அர்ப்பணிப்பினால் தான் எனக்கு கிடைத்தது என்று நான் நம்புவேன். அந்த 3 ஆண்டுகளும் நிறைவு செய்து என்னுடைய 65 வயதில் நிறைவாக நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய காலம் இப்படியே போய்விடுமா அப்படின்னு ஒரு மலைப்பு ஏற்பட்டது. அப்போது சாகித்ய அகாடமி விருதாளரான புவியரசு ஐயா அவர்கள் என்னுடைய வானொலி உரையை கேட்டு, நீங்க வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே வரணும்னு என்னை கைப்பிடித்து அழைத்து வந்து சப்னா பதிப்பகத்தில் அறிமுகப்படுத்தி எழுத்துலகுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். சப்னா பதிப்பகத்திலிருந்து அதிலையும் தியாக தீபங்கள் என்ற வரிசையில் ஒரு 30 நூல்கள் என்னால் எழுத முடிந்தது. 1970 வரை
அதாவது 2020 வரை, அதாவது என்னுடைய 70 வயது வரை அந்த எழுத்து பணியில் இருந்தனா தற்போது இந்த 4 வருடங்களாக 4 வருடங்களாக இந்த மாதிரி காணொலி காட்சியில் பேசுவது போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு காட்டி வருகிறேன். இந்த நிலையில் தான் சப்னா பதிப்பகத்தில் அறிமுகமான செந்தாமரை இன்று என்னை இங்கு இந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்தியுள்ளார். மிகுந்த சந்தோஷம். பெண்களுக்கு இப்போது தன்னிறைவு பெற்றிருந்தாலும் இந்த கல்வியும் வேலை வாய்ப்பும் மிகவும் அவசியம். பொருளாதாரம், கல்வி மிகவும் அவசியம். அப்போது இந்த வேலை வாய்ப்பு, கல்வி எனக்கு மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்திருக்கின்றது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலான மனப்பக்குவத்தையும் தந்திருக்கிறது என்று நான் மிகவும் பெருமையோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய, என்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிமா. வணக்கம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக அழகாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக திருமதி சித்ரா வெங்கடேஸ்வரன், தலைமை ஆசிரியை, பவானி, ஈரோடு மாவட்டத்திலிருந்து. கேக்கல அக்கா, நீங்க பேசுறது கேக்கல. அக்கா ஒரு முறை நீங்க அந்த வைஃபை செல்லுலார் இருக்கு இல்லையா, அது பிரஸ் பண்ணிட்டு திருப்பியும் மைக் பண்ணுங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க. நான் அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது திருமதி மேனகா அவர்கள், என் கல்லூரி தோழி. அவர்கள் தொழில் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு HR ட்ரெயினராகவும் மிகவும் ஒரு பரபரப்பான சூழலில் நமக்காக நேரம் ஒதுக்கி காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் மேனகா. வணக்கம். கவிஞர் தோழி, என்னோட கவிஞர் தாமரை என்னோட தோழி. தூய தமிழ் எனக்கு சத்தியமா வராது. என்னால எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். ஓகே. நான் வந்துட்டு கார்மெண்ட் ஈகோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். என்னோட கரியர் வந்துட்டு நாங்க மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்ட்டு AVTT கம்பெனில சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் விமனா வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு ரீச் கொடுத்ததுங்க. ஸோ தென் அது வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்றதுனால ஸோ ஃபேமிலியில வந்து எல்லாரும் வந்து ஒரு பெண்ணுக்கு இது சரியான இது நகர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங் லைன்ல நான் வந்தேன். நான் காலேஜ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். கடைசியில லயலா காலேஜ் செகண்டராபாத்ல வந்து ப்ரொஃபஸரா இருந்தேன். ஆனா எனக்கு ஏதோ எனக்கு இன்னும் நான் வந்து ஒரு லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தேடல் இருந்தது. அப்பதான் வந்து எனக்கு தொழில் ஏதாவது நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஹைதராபாத்லயே வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பேஸ்டு கம்பெனி வந்து நான் ஆரம்பிச்சு அங்க ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொரோனாக்கு முன்னாடி நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ என்னோட நேட்டிவ்க்கு நாங்க திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கொரோனாக்கு முன்னாடி நான் வந்தேன். இங்க வரும்போது எல்லா பிசினஸையும் கம்ப்ளீட்டா இது பண்ணியாச்சு. புதுசா நான் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இது வந்து என்னோட தேடல் வந்து இன்னும் அதிகமாச்சு. இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கும் போது என்னோட வீட்டுல ஃபேமிலியில என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நான் க்ளோஸ் டு 50 என்னோட ஏஜ். இந்த வயசுல நீங்க என்ன போய் பிசினஸ் பண்ணணும், வேண்டாம், எல்லாம் இருக்குது இல்ல, பி ஹாப்பி. ஆனா எனக்கு வந்து கண்டிப்பா நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இப்ப இனிஷியலா வந்து இப்ப ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து 6 months பிஃபோர் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கார்மெண்ட் ஈகோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல. இதுல வந்து நான் நாப்கின்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன். மலேசியால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்க என்னோட பிராண்ட் நேம்ல வந்து நான் அதை சேல் பண்ணுவேன். அதே மாதிரி நேச்சுரல் வைன் வந்துட்டு நாங்க தயாரிக்கிறோம். அதுக்குரிய நாங்க சாம்பிள்லாம் எடுத்தாச்சு. அது வந்து
ஃபர்மெண்டட் ஃப்ரூட் வைன் அது. அதே மாதிரி பெப்பர், நேச்சுரல் பெப்பர் வந்துட்டு நாங்க எந்த ஒரு கலப்படம் இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குரிய முயற்சி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னொன்னு டிஜிட்டல் கரன்சிக்கு வந்துட்டு நான் போர்ட்ஃபோலியோ அட்வைசரா இருக்கிறேன் நான் இப்போ. ஸோ வேணான்னு குடும்பத்துல வேணான்னு சொல்லும் போது இப்ப நிறைய வாய்ப்புகள் என்னை தேடி வருது. அண்ட் இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அருமை அம்மா, அருமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி மேனகா. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது என் தோழி, என் சொந்த ஊரை சேர்ந்தவர் திருமதி ஃபௌசியா இக்பால். இவங்க வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், கலைவாணி சரஸ்வதி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய நேரம் தேவைப்படும். இவங்க வந்து இளங்கலை கணிதம், தமிழ் இலக்கவியல், தமிழ் முதுகலை, கணினி அறிவியல், தொல்லியல், கல்வெட்டியல் பட்டய படிப்பு, ஒரு வரலாற்று நாவல் ஆசிரியர், கல்வெட்டு தொடர்பான தொடரும் எழுதி கொண்டிருக்கிறார், பரதநாட்டிய கலைஞர். இவங்களை நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்த நிகழ்வுல நான் இவங்களை கண்டிப்பா முழுவதுமா அறிமுகப்படுத்துறேன். வருக வருக ஃபௌசி. வணக்கம் அனைவருக்கும். சென்னெக்ஸ் குழுமம் நடத்தும் இந்த சென்சார் அவார்டு விழாவில் அறிமுகப்படுத்திருக்கும் ஆளுமை பெண்கள் அப்படிங்கிற ஒரு முறை தொகுப்புல அறிமுகப்படுத்தியிருக்கும் 40 பேர்ல ஒருத்தியா என்னை இங்க செந்தாமரை அக்கா வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுல நான் பங்கேற்றது ரொம்ப மனதுக்கு இதமான ஒன்றா இருக்கு. உங்க அனைவரையும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. வாகித் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதே மாதிரி நெறியாளர் வளர்மதி மேம் அவர்களுக்கும் கவிசன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தொகுப்புல வந்திருக்கிறதுக்கே நான் முதல்ல இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். எந்த விதமான ஒரு இலக்கும் இல்லாம ஆரம்பித்ததுதான் என்னுடைய பயணம். எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மள ஒரு மாற்றுப்பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அதுக்கு விதிவிலக்கா இருக்கேன்னு சொல்லலாம். என்னுடைய தமிழ் மொழி மீதான ஆர்வம், என்னுடைய எழுதும் ஆர்வம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டினது வந்து சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். முகநூல்ல நான் போட்ட பதிவுகள், அதுக்கு வந்து அதை படித்ததுக்கு பின்னாடி எனக்கு வர்ற ஒரு கருத்துக்கள், நல்லா இருக்கு உங்க எழுத்துக்கள், வித்தியாசமா இருக்கு, எழுதுங்க அப்படிங்கிற ஒரு தூண்டுகோல், இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து என்னை வந்து ஒரு எழுத்தாளரா கொண்டு வந்தது. இது வரைக்கும் வானதி பதிப்பகத்துல 2 வரலாற்று புதினங்களும், சீதை பதிப்பகத்துல ஒரு வரலாற்று புதினமும் வெளியீடா இருக்கு. அது போக என்னுடைய 2 கவிதை தொகுப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று புதினங்கள், இந்த பயணங்களுக்கு முன்னாடி, ஒரு எழுத்தாளரா நான் வர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சது நம்ம மொழி மீதான ஒரு ஆர்வம், அதே போல நம்ம மண்ணை பத்தின வரலாற்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நான் இருக்கிற பகுதி இங்க என்ன வரலாறு இருந்தது அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுல எனக்கு புலப்பட்டது வந்து தஞ்சையை சேர்ந்த சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுக்கள், கோவில் கட்டிடக்கலை, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணினது. மதத்துல முஸ்லிமா நான் இருந்தேன் அப்படின்னாலும் என்னுடைய பயணங்கள், களப்பணிகள் எல்லாமே வந்து மத சார்பற்ற ஒரு தளமா தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ ஆரம்பத்துல தொடர்ந்து நான் பள்ளியில ஒரு ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கிறேன். ஹிந்தி டீச்சரா நான் இருக்கேன். எனக்கு வந்து விடுமுறை, தனியார் பள்ளி தான், விடுமுறை நாட்கள்ல தான் வந்து நான் இந்த தொல்லியல் கல்வெட்டியல் வகுப்புகளுக்கு நான் பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர்ல அங்க போயிருந்தேன். அங்க போயிட்டு கிளாஸஸ் எல்லாமே பழகினதுக்கு அப்புறமா நான் என்னுடைய பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் கற்றுக்கொண்ட ஒரு புதிய விஷயம், புதிய தகவல்கள், இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அதனால அடுத்த முன்னெடுப்பு என்ன அப்படிங்கும் போது நாங்க குழுக்களை இணைந்து செயல்பட ஆரம்பிச்சோம். பொன்னியின் செல்வன் வாசகர் குழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப அதுல வந்து 45,000 பேருக்கு மேல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து நான் ஒரு அட்மினா இருக்கிறேன். நன்றி. அந்த வகையில வந்து பொன்னியின் செல்வன் கதை கருவை கொண்டு நாங்க வந்து நிகழ்வுகள் எல்லாம் தஞ்சை பெரிய கோயில்ல நடத்தணும். அதுல எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் சித்திரக்கதை ஓவியர்கள், இவங்களையெல்லாம் அழைச்சு நாங்க வந்து புதிய விஷயங்களை வந்து அங்க வர்ற வாசகர்களுக்கு ஒரு தகவல்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். அடுத்ததா கதையை தாண்டி இதே பயணம், இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு தொல்லியல் வரலாறு பயணமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கள்ல இருக்கிற கல்வெட்டுக்கள், அந்த கல்வெட்டுக்கள்ல இருக்கிற தகவல் என்ன சொல்லுது, அந்த காலத்துல எதுக்கு இதையெல்லாம் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ஒரு கோவில்ல அது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை படிக்க ஆரம்பிச்சோம். அதனால எனக்கு கல்வெட்டு எழுத்துக்களை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறதுனால நான் இந்த
படிப்புகளை எல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு இது எல்லாமே நான் செய்யும் போது எனக்கு வயது 35 தாண்டிருச்சு. இப்ப நான் 42 வயசுல இருக்கிறேன். என்னுடைய 30 வயதுக்கு மேலதான் என்னுடைய பயணங்கள் எல்லாமே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா நிறைய மரபு நாடகங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழகத்துல பெரும்பாலுமான கோவில்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு 1000 2000 மேலும் ஆனவர்களுக்கு மரபு நடைகள் நடத்தி இருக்கிறோம். கோவில்கள் தரக்கூடிய என்ன தகவல்கள் தருது அப்படிங்கிறது, கல்வெட்டு செய்திகளை வாசிக்கிறது, சொல்றது, இதெல்லாம் போக கொரோனா காலத்துல வெளியில போக முடியல. அந்த சமயத்துல நான் வந்து ஆன்லைன்ல வகுப்புகள் எடுத்தேன். நிறைய கல்லூரிகளுக்கு செமினார் எடுத்திருக்கிறேன். கல்வெட்டு எழுத்துக்கள் பயிற்சி பட்டறைகள் இந்த மாதிரி நடத்தி இருக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய பயணம் தொல்லியல், வரலாறு, எழுத்து இது சார்ந்து போய்கிட்டே இருக்கு. சரி, இந்த பயணம் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக வாசிப்பு வழக்கம் மட்டும்தான். எனக்கு மொழி பிடிச்சிருந்தது, நம்ம மண்ணுடைய வரலாறு பிடிச்சிருந்தது. இதுக்கு ஊன்றுகோலா இருந்தது என்னுடைய வாசிப்பு பழக்கம். படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நான் படிச்ச நிறைய விஷயங்களை வந்து எனக்கு எழுதி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. எழுதும் போது அதுக்கு தூண்டுகோலா நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிங்கும் போது தொடர்ந்து அந்த எழுத்துக்கள் ரீச் ஆகுதுங்கும் போது என்னுடைய பயணம் ஒரே சீர்கோட்டுல எதையும் எதிர்பார்க்காத வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கிறேன். இப்ப வரைக்கும் ஒரு 7-8 விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விருதுகளுக்கு எல்லாமே வந்து நான் விருதுகளை நினைச்சிட்டு வேலை செஞ்சேனா, எனக்கு பின்னாடி பேர் கிடைக்கும்னு நினைச்சிட்டு நான் ஆரம்பிச்சேனா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எதுவுமே நான் எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் செய்யவே இல்லை. இங்க இணைந்திருக்கிற எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். நம்ம செய்யற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் மனப்பூர்வமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வேலையில நம்ம கடின உழைப்பு நம்மள ஒரு தளத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். கடவுள் நம்மள அங்க கொண்டு போய் நிறுத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரலாம். இங்க எல்லாருக்கூடவும் நான் என்னுடைய ஒரு நிமிஷம் தான் டைம் சொன்னாங்க. அதனால நான் இதோட சீக்கிரமா என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிகவும் அருமையம்மா. உங்களுடைய பயணங்கள் இன்னும் சிறக்க, இன்னும் நிறைய விருதுகள் வாங்குவதற்கு வந்து எங்கள் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஃபௌசியா. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது என் கல்லூரி தோழி திருமதி கவிதா தன்ராஜ் அவர்கள். பாரதி கண்ட புதுமை பெண் விருது என் கல்லூரியிலிருந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. 20 வருடங்களுக்கு மேலாக இருசக்கர வாகன நிர்வாகத்தில் விற்பனை மேலாளராக இருக்கிறார். என் அருமையான தைரியமான பாரதி கண்ட புதுமை பெண் அவர்களே வருக. மியூட் எடுங்கம்மா. கேலக்ஸி M20 தானேங்கம்மா? அம்மா மியூட் கவிதா. கவிதா கவிதா நீங்க அன்மியூட் பண்ணணும். மியூட் எடுக்கல. மியூட். ஹலோ. அழகான அந்திமாலை பொழுதிலே அருமையானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பங்கேற்க ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த சென்னெக்ஸ் குழுமத்திற்கும் என்னுடைய தோழி செந்தாமரை அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்தாமரை எனக்கு கொடுத்தது 120 வினாடி மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் எல்லாரோட டைமே எடுத்துக்கிறதுக்கு விரும்பல. சின்னதா ஒரு நமக்கான ஒரு கவிதை. பெண் என்பவள் எல்லாமும் ஆனவளே. எஸ், பெண் என்பவள் எல்லாமும் ஆனவளே. நம் கையினுள் அடக்கி விடலாம். எவ்வாறெனில் பஞ்சபூதங்களாம் நம் கைவிரல் போல. அவளை எண்ணிடலாம் காற்றை போல. தென்றலாய் வருடவும் செய்வாள், புயல் போல சேதப்படுத்தியும் விடலாம். பெண் என்பவள் எல்லாமும் ஆனவளே. அவளை கையாள தெரியாவிடில் மாறி போல வளம் கொழிக்கவும் செய்வாள். காற்றாற்று வெள்ளம் போல அடித்து துவம்சமும் செய்து விடுவாள். நெருப்பை போல சுட்டும் எரிப்பாள். தீமைக்கு எதிராய் ஒளி விளக்காய் ஒளியாய் வெளிச்சமும் தருவாள். நிலம் போல அகழ்வாரை தாங்கியும் கொள்வாள். இகழ்ந்தால் பூமியை பிளந்தும் கொள்வாள். வானம் போல பறந்து விரிந்த மனம் கொண்டு சிறப்பை சேர்ப்பாள். இல்லாவிடில் இடி போல ஒளியை என்றும் விடுவாள். பெண் என்பவள் எல்லாமும் ஆனவளே. பாத்திரத்திற்கு தகுந்தால் போர் தண்ணீர் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளுமே, அதுபோல மனிதனின் மனப்பாத்திரத்திற்கு தகுந்தால் போல் மெருகாய் மாறி தன்னை தானே உருக்கி ஒளிரவும் செய்வாள்.
தாயாய், தங்கையாய், மகளாய், அண்ணியாய், பாட்டியாய், அப்பப்பா எத்தனை பாத்திரம் ஏற்றாலும் அவளுக்கு நிகர் அவளே. எஸ், மகளிருக்கு சிறந்த ஒரு நாளை ஒவ்வொரு நாளும் 8 தினங்களாக கொண்டாடி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னெக்ஸ் குழுமத்திற்கு மீண்டும் எனது ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த தங்களுக்கு மீண்டும் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவிதா அவர்களே. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது என் பள்ளி தோழி கேரளாவிலிருந்து உஷா மனோஜ் அவர்கள். ஒரு சாதனை பெண்மணியாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக கீதா அவர்கள் தயாராக. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா தாமரை? கேட்கிறது உஷா, நீங்க பேசுங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். முதலாக இப்போ தமிழ் ரொம்ப நாள் பேசாம திடீர்னு பேசும்போது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சென்னெக்ஸ் இந்த விழாவிற்கும் என்னை அழைத்த என்ற பள்ளி தோழி தாமரைக்கு ரொம்ப நன்றி. பேசுறேன். என்னோட வாழ்க்கை தொடங்கியது நம்மளோட சத்தியமங்கலம் சொல்ற கிராமத்திலிருந்து தொடங்கி இருக்குது. அங்கிருந்து கல்யாணமாய் நான் கேரளாவுக்கு வந்தேன். அங்க என்னால முடிந்த அளவுக்கு இப்போ ஹலோ கேக்குதுங்கம்மா, பேசுங்க பேசுங்க. சரிங்க. நான் அதுக்கப்புறம் இங்க வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ இப்போ டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா. நான் இங்க சின்னதா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் கேரளா விஷன் சொல்லி கேபிள் நெட்வொர்க்கும் அது கூட இந்த நம்ம கேமராவோட சிசிடிவி கேமரா அதெல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதா இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் சத்தியமங்கலத்துல நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இவ்வளவு பெரிய இத்தனை பெரிய ஆளுகள் இடையில என்ன பேச அழைத்து செந்தாமரைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் மதியாவாது, போதாது. அப்போ என்னால இப்ப திடீர்னு தமிழ் எனக்கு கண்டினியூஸா பேச முடியல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கேரளால ഞാൻ കാലിക്കറ്റ് சொல்லி ஒரு ஊர்லதான் இருக்கேன். இங்க இப்போ ஒரு 20 வருஷமா நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு பண்ண முடியுது. நமக்கு இந்த மகளிர் தினத்தோட ஒட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நீங்க நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு. என்னால என்னன்னு தெரியல, கண்டினியூஸா பேச முடிய மாட்டேங்குது. ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சா இருக்கலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த செந்தாமரைக்கும் இந்த சென்னெக்ஸஸ் கம்பெனிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அருமைமா, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி உஷா. இவங்க மிகவும் சாதனை பெண்மணி கவிதா மேடம் அவர்களே. கணவர் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. இவங்க ஒரு பெண்மணியா இங்க வந்து அந்த ஊர்ல பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைனிங் சென்டர், இன்ஸ்டியூட் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே தன்னை வந்து இல்ல நான் இன்னும் எதுவும் பண்ணல அப்படிதான் ஒரு எளிமையா இருப்பாங்க, அடக்கமா இருப்பாங்க, ஒரு பெருமை இல்லாத ஒரு பெண்மணியா இருப்பாங்க. என்ன பாராட்டிட்டே இருப்பாங்க, உன்னை பார்த்துதான் நான் வந்து மோட்டிவேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும். 2016 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்போ வாழ்க்கையில நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிருந்தேன். அப்போ செந்தாமரைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படியோ நம்பர் கிடைச்சு பேசும்போது எனக்கு உண்மையாவே வாழணும், நமக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் கொடுத்து என்னை மீண்டும் கைப்பிடித்து உயர்த்தி ஒரு ஆளாக என்னோட தோழியை பாக்குறேன். அப்போ இப்போ என்னால ஒரு அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்க முடியுது. ரொம்ப பெண்களை டெய்லி நான் பாக்குறேன். இப்ப என்னோட இன்ஸ்டியூட்லயே இப்போ ஒரு 1200 பேர் படிச்சு போயாச்சு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மகளிர் மீன்ஸ் ஒரு லேடி அப்படிங்கறத விட நம்ம லேடி ஜென் அப்படிங்கிற ஒரு பார்ஷியாலிட்டி எல்லாம் எங்க இருக்கிறதா எனக்கு தோன்றதுல. நம்மளால முடிஞ்சா நம்ம தொழில் பண்ணலாம், நல்லா நிறைய பேர்கிட்ட அன்பா பேசலாம், பழகலாம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்.
மிக்க நன்றி உஷா. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது என்னுடன் சப்னா புத்தக நிலையத்தில் பணிபுரிந்த திருமதி கீதா அவர்கள். அவர்கள் ஒரு சாதனை பெண்மணி, எனக்கு உற்ற தோழியும் கூட. நானும் அவர்களும் நிறுவனத்திலிருந்து வெளியே வந்தாலும் இன்னும் எங்களுக்காக சிவப்பு கம்பளம் விரித்து காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நிறுவனத்தில். அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் நாங்கள் இருவரும் திறமையாக பணிபுரிந்தோம் என்று சொல்வதில் நாங்க 2 பேருமே ரொம்ப பெருமைப்படுறோம். வாங்க கீதா. மியூட்டா ரிலீஸ் பண்ணுங்க கீதா. கேக்குதா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் முத முறையா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சென்னவருக்கு நான் கீதா அழாதீங்க, பேசுங்க. அழக்கூடாது, பேசுங்க. மன்னிக்கணும். என் வாழ்க்கை ரொம்ப போராட்டம் நிறைந்ததுதான் என்னோட வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில என் பொண்ணு என்ன வச்சிருக்கா. ஏன்னா நான் கல்வி கட்டுறது வந்து கோயம்புத்தூர் பெரிய ஒரு கான்வென்ட், அகிலா கான்வென்ட், அங்க படிச்சேன். ஆனா என்னால என்னோட கல்வியை தொடர முடியல. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட 22வது வயசுல கல்யாணம் முடிச்சாங்க. பெரியவங்க பார்த்து பண்ண கல்யாணம். அதுலயும் எனக்கு வாழ்க்கையில அதுலயும் தோல்வி. என்னன்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு திருமணம் முடிந்து எனக்கு பெண் குழந்தை 1 வருஷம் கழிச்சு பிறந்தா. அவ பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்போது அவர் ஃபாரின் போயிட்டு திரும்பி 8 வருஷம் கழிச்சுதான் வந்தாரு. திரும்பி வரும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. சரியில்லாம ஆனதுக்கும் என்னன்னு பார்த்தா அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் அதற்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் வேலைக்கு போக காரணம் என்னன்னா, எனக்கு வந்து புத்தகங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். அப்ப நான் வந்து வேலைக்கு சேர்ந்ததே வந்து புத்தகத்துறையில தான் நான் போய் சேர்ந்தேன். சேரன் புக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல. அவரு வந்து என்னோட ஓனர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், கடவுள்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் அவர் செய்தாரு. 12 வருஷம் என் கணவரை நான் கட்டி காத்து 12 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில இப்ப கொரோனா வந்ததுல அவரு தவறிட்டாரு. 2020 டிசம்பர் 1. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு நான் அந்த 2 விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். வைராக்கியமா நான் எடுத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையில என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளையும் ஒரு நல்ல ஸ்கூல், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல தான் சேர்த்து உள்ள படிக்க வச்சு அவளோட கல்லூரியும் ஒரு நல்ல கல்லூரியில சேர்த்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கா. நிறைய போராட்டங்களை நான் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் தைரியமா தான் இருந்தேன். ஒரு நாள் கூட நான் துவண்டு போகல. திருப்பி சப்னால 2 வருஷம் எனக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் எனக்கு சொன்ன அறிமுகமானாங்க. அது என்னன்னே தெரியல, எங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங். இன்னுமே வந்து எங்க ஓனர் வந்து நாங்க வரணும்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க அங்க எங்களோட இது இருந்திருக்கு. எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டெடிகேட்டடா தான் நாங்க இருந்திருக்கோம். அதனால எனக்கு நான் அதிகமா நான் செந்தாமரையை பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. இருந்தாலும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்குதான் அவங்க கூப்பிட்டு வீடியோல பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பார்த்த கீதா வேற, இப்ப நீங்க இருக்கிறது வேற. அதனால பழையபடி நான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. இனி அடுத்த முறை நான் நம்ம சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம பெண்கள் வந்து எல்லாருமே பெண்களை வந்து ஒரு தாழ்த்தி பேசுற ஒரே விஷயம் என்னன்னா, கேரக்டர் வைஸா தான் பேசுவாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து நேர்மையா நல்ல விதமா நம்ம குழந்தைகளுக்காக நம்ம பாடுபடுறோங்கிறது அது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம என்னைக்குமே நம்ம போற்றப்பட வேண்டியவங்க தான். நம்ம யாருக்காகவும் தலை குனிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல என்னோட வாழ்க்கை தோல்வியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். என் பொண்ணு மாப்பிள்ளை என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் இவ்வளவு காலம் வேலை பார்த்ததுனால என்னால வீட்டுல தனியாவோ வேலை செய்யாம என்னால இருக்க முடியல. மேற்கொண்டு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கு உங்களோட எல்லாத்தோட வாழ்த்து எனக்கு வேணும், உங்க ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். தாமரை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். நான் வெளி உலகத்துக்கு வரேன். மேற்கொண்டு அந்த பயணம் தொடரும். அருமை அம்மா, அருமை. வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் அம்மா. மிக்க நன்றி கீதா. கீதா சொல்லியிருக்காங்க கவிதா மேம், நாளையில இருந்து என் கூட நான் வரும்போதெல்லாம் அவங்களும் வந்து கலந்துட்டு நானும் எழுத ஆரம்பிக்கிறேன். நான்
கண்டிப்பா நான் வந்து நீ தொடர்ந்து நான் உங்களோட பயணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் அவங்க கிட்ட நான் இது விஷயமா பேசுறேன். முதல்ல இன்னைக்குதான் அவங்க வெளியே வராங்க. ரொம்ப போல்டான, ரொம்ப அன்பான, சிரிப்பான ஒரு பெண்மணி அவங்க. இப்பதான் கொஞ்சம் உடைஞ்சு போயிருக்காங்க. சரியாயிருவாங்க கண்டிப்பா. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது என் சகோதரி, உடன்பிறவா சகோதரி திருமதி அம்பிகா அவர்கள். சத்தியமங்கலத்தில் ஒரு அழகுக்கலை நிபுணராகவும் பயிற்றுனராகவும் இருக்கிறார். அவரும் ஒரு போராட்டமான ஒரு நிலைமையை சந்தித்து வந்தவர் தான். வாங்க அம்பிகா. அடுத்தது சித்ரா அவர்கள், நீங்க இணைய முடியுமா பாருங்க. அடுத்தது நீங்க அடுத்தது பேசுங்க. இப்ப அம்பிகா பேசுவாங்க. அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் இங்க சின்ன ஒரு கிராமத்துல ஒரு +2 வரைக்கும் தான் படிச்சேன். அதுக்கு மேல என்னோட பொருளாதாரத்தினால என்னால படிக்க முடியல, மேலும் படிக்க முடியல. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு இருக்கும்போதுதான் எனக்கு இந்த இதுல அழகுக்கலை இதுல பியூட்டிஷியன்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இதுல நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ பண்ணதுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி எதுவும் இல்லை. எங்க அப்பா அம்மானால எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் நான் பண்ணணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர் போய் என் மூலமா தெரிஞ்சவங்க மூலமா நிறைய கஷ்டப்பட்டு நான் கத்துக்கிட்டேன். யாருக்கு எது பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி, அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பண்றதுல வந்து எங்க வீட்டுல அலோ இல்ல, பண்ணக்கூடாது, இது வேண்டாம், எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் மூலமா மட்டும்தான் எனக்கு இதுல வாய்ப்பு கிடைச்சது, பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பார்லர் வச்சு அதுல ரெண்ட் பண்ணி, நான் பார்லர் வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 years போராட்டத்துல, பயங்கரமா ஒரு போராட்டத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இதுல வந்தேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் கடை வைக்கிறதுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணது எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான். அவர் மூலமா நான் கடை வச்சு ரன் பண்ண ஒரு வருஷம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிதான் நான் மேல வந்திருக்கேன். இந்த இதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என் கடைக்கு வர கஸ்டமர் மூலமா தான் நம்ம வந்து இன்னும் பிக்கப் பண்றதுக்கு இன்னும் 4 பேர்த்திட்ட நல்லா பேசணும், பழகணும் அப்படிங்கிறது. நல்லா கஸ்டமர் வர கிளைண்ட் வர எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு நல்லபடியா அவங்க கிளாஸ் எடுத்து அவங்களே ஒரு நல்ல ஒரு வெளியில போய் சம்பாதிக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ற அளவுக்கு, அவங்களுக்கு நல்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு. அவங்களுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வந்து சம்பாதிக்க நல்ல ஒரு அமௌண்ட்டை நான் ஏர்ன் பண்ணணும், அதே மாதிரி அவங்களே பண்ணணுங்கிறது மட்டும் தான். 40 பேர்த்துக்கு எனக்கு கிளாஸ் எடுத்து பண்ணணுங்கிறது எனக்கு வர்றவங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கணும், அவங்களும் நல்லா அச்சீவ் பண்ணணும், அவங்களும் மேலும் வளரும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பண்ணி இப்ப நிறைய லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமா எல்லாத்துக்கும் எப்பவுமே நல்லபடியா கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இப்ப 100 பேர் கிளாஸ் முடிச்சு இப்போ எல்லா பக்கமும் இப்போ போறாங்க, மேக்கப் பண்ண என்னால ஏதாவது முடிஞ்சது எனக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். கஷ்டப்பட்டு போய் என்னால வந்திருக்கேன். கொஞ்சம் கரெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. சரி. அடுத்ததாக மிக்க நன்றி அம்பிகா. சித்ரா வெங்கடேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ஜோதி தயாராக இருக்கவும். அனைவருக்கும் 35 நிமிடம், மணி 8 ஆகிவிட்டது. கூடுதலாக 30 நிமிடங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். விரைவாக முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த செந்தாமரை அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். 28 ஆண்டுகள் நிறைவரும் தருவாயில் உள்ளேன். எனது பலம் எல்லாரும் போராட்டம் இதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து பெண்கள் அப்படின்னாவே அன்பு, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி இதெல்லாம் ரொம்ப இருக்கணும். விட்டு கொடுக்கறது, அன்பு, சகிப்புத்தன்மை 3ம் பராசக்தி கையில இருக்கிற சூலாயுதம் மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைகிட்ட அன்பா இருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா நினைப்பேன். அதே மாதிரி நம்ம அன்பால இந்த உலகத்தை ஆளலாம், அன்பால கட்டி போடலாம், எதையும் சாதிக்க முடியும். இந்த தருணத்துல எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்புல வந்து நம்ம அன்பால எதையும் வெல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் பாய்.
நன்றி அக்கா. என்னுடைய மூத்த சகோதரி அக்கா, ரொம்ப அன்பான எளிமையான அக்காவுங்க. ரொம்ப நன்றி அக்கா. அடுத்ததாக நான் அழைக்கவிருப்பது திருமதி ஜோதி அவர்கள். கல்பனா, நீங்க இணைய முடியுமா இருந்தால் இணையவும். ஜோதி அவர்களை வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஜோதி பாரத், சத்தியமங்கலத்துல இருந்து வரேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பிகாம் தான் படிச்சிருந்தேன். எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட நான் என்னோட தன் காலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எங்க மாமனார் மாமியார் அண்ட் என் ஹஸ்பண்ட் அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஊக்குவிச்சாங்க. நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். நான் இப்போ வந்து நான் ஒரு விமன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டே வந்துட்டு நான் ஒரு டெம்பரரி டீச்சர் ஸ்கூல்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு டெம்பரரி டீச்சரா ஒர்க் பண்றேன். எனக்கு இப்போ நான் மெஹந்தி ஆர்டிஸ்டாவும் இருக்கேன், பியூட்டிஷியனாவும் இருக்கேன். எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, தன் கை தனக்கு உதவி. நான் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாரும் சொல்றாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை இருக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சம உரிமம் அவங்க சொல்லக்கூடாது, நம்மளா அதை எடுத்துக்கணும். அதுதான் என்னோட இது. இப்ப வந்து நான் சோஷியல் வெல்ஃபேர் ஒரு கிளப்ல வந்துட்டு ஒரு மெம்பரா இருக்கேன். சோஷியல் வெல்ஃபேரிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் நிறையா. இப்ப எனக்கு நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் அப்படிங்கும்போது நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறது வந்து நிறைய குழந்தைங்க வந்து வெளியில வரதில்லை. நான் ஒரு மலைவாழ் மக்கள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நான். அங்க யாரும் வெளியில வரதில்லை. என்னோடது என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து வெளியில வரணும். அவங்க தன் கால்ல நின்று சொந்த கால்ல இருந்து நல்லா சம்பாதிக்கணும், இது பண்ணணும், ஊக்குவிச்சுட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி நிறைய குழந்தைகளை நான் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கேன். இனி நான் மேலும் மேலும் வளரணும், நிறைய சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். பட் ஃபீவர் என்னால முடியல. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த செந்தாமரை மேமுக்கும் செஞ்சஸுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜோதி அவர்களே. கவிதா மேம், அடுத்தது கல்பனா, அவங்களுக்கு இணைய பிரச்சனை இருக்கு. கல்பனா பேச முடியுமா? கொஞ்சம் விரைவா பேசுறேங்க. இவங்களும் என்னோட பள்ளி தோழி கவிதா மேம். இணைஞ்சிருக்காங்களா? இணைஞ்சிட்டாங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க கல்பனா. கேக்குதுங்களா? ஓகே ஓகே. அனைத்து பெண்களுக்கும் எனது மாலை வணக்கம். எனது பெயர் கல்பனா. நான் தனியார் பள்ளியில 18 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன கல்ராயன்கள் பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில், ரிசர்வ்னு சொல்லுவாங்க. பழங்குடி மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் நான் இருக்கேன். நான் பிஎட் எல்லாம் பெருசா படிக்கல. நான் பிஏ ஹிஸ்டரி மட்டும்தான் படித்தேன். படிச்சுட்டு இங்க விவசாய குடும்பம், விவசாயத்துலதான் இருந்தேன். நான் ஒரு படிச்சதுனால அடுத்து என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளை ஒரு கல்விதான் நம்மளை மாத்தும், வாழ்க்கையில வேற எதுவுமே மாத்தாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், அவங்க வந்து இங்கிலாந்துல இருந்து வந்து எங்க மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளி வச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல நான் இணைஞ்சு சாதாரணமா எனக்கு அது கிடைக்கல. ஏன்னா நம்ம ஒரு வில்லேஜ்ல தமிழ் மீடியத்துல தான் படிச்சோம். ஆங்கிலம் கொஞ்சம் நமக்கு அவ்வளவு போதிய அறிவு அப்ப இல்லை. அது லாங்குவேஜ்ங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கு. அப்புறம் அதுக்குள்ள சில போராட்டங்கள், எனக்கு வேலை எதுலையுமே சும்மா நமக்கு அது லேடிஸ் பெண்கள்ங்கிறப்ப கிடைக்காது. நிறைய போராட்டத்துலதான் உள்ள போனேன். போயிட்டு இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் வந்து காலேஜ் கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க, சத்தியமங்கலத்துல பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்கூலை ஃபுல்லா நிர்வகிக்கிற திறமை வந்து நான் வளர்த்திக்கிட்டேன். ஆனா அது ஈஸியா கிடைக்கல. 2 விஷயம் போராடும். பெண்ணு என்ன பேசுறா அப்படிம்பாங்க. பெண்ணை வந்து முன்னாடி நம்ம பேசினாவே பெண்ணு ஏன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற ஒரு தாட் இந்த வில்லேஜ்ல இருந்துச்சு. இது எல்லாம் மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சில விஷயங்கள்ல வந்து பெண்ணா நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் வெளியே வந்தாங்க. இந்த வில்லேஜ்ல பெண் வெளியவே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. உள்ளதான் இருக்கணும் வீட்டுக்குள்ள, பெண் வெளியே வந்தாவே வேற அப்படின்னு நினைச்ச ஒரு ஹிஸ்டரி அந்த ஹில்ஸ்ல, சின்ன கல்ராயன் ஹில்ஸ்ல சேஞ்ச் பண்றதுக்குதான் நானும் வெளியே வந்தேன். அது சும்மா வரல, நிறைய போராட்டங்களும் இருந்துச்சு, இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். தாமரை எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம என்ன நான் வெளியே கொண்டு வரல, அமைதியதான் இருந்தேன். தாமரை இன்னைக்கு பேசுனாங்க, எனக்கு ரொம்ப பெண்கள்லாம் நம்ம சேர்றோங்கிறப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா பெண்கள் சொல்றதுக்கு ஒரு உரிமை எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது கரெக்டான இடம் இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி எல்லாம் பேசிக்கலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி தாமரை. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூப்பா.
மிக்க நன்றி கல்பனா அவர்களே. கவிதா மேம், நிறைய நேரம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதற்கு மிகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி மிகவும் நன்றி வாய்ப்புக்கு. அருமையான ஆளுமைகளை அறிமுகம் செய்து வைத்த செந்தாமரை அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஆளுமைகளை அறிமுகம் செய்த ரத்னா செந்தில்குமார் திருவண்ணாமலை அவர்களை அழைக்கிறோம். சிலப்பாண்டி மன்னங்கம்மா. அம்மா நான் அறிமுகப்படுத்திடுறேம்மா. செல்லப்பாண்டி அவர்களை அழைக்கிறோம். கூர்ந்து 8:30 நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். அதனால அன்பு கூர்ந்து வரக்கூடியவர்கள் ஒரு 8 நிமிடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொருவரும் அல்ல, ஒரு குழுவினர், செல்லப்பாண்டியும் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து 8 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறும், மற்றவர்களுக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாள் நம்ம வாய்ப்பளிப்போம். நன்றி. சரிங்கம்மா. என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்னை வளர்த்தெடுக்கும் குருமார்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கம். பெண் ஆளுமைகளை அறிமுகப்படுத்தும் சென்னெக்சஸ் நிறுவனத்தில் எனக்கீழ் பெண் ஆளுமைகளாக வரக்கூடியவர்கள் தாமரை செல்வி செங்கமூரிலிருந்து, அவர்களை தொடர்ந்து சகாய சரிதா, அகிலா மாம், ஃபரீரா மாம், கஜலட்சுமி மாம், ஹரிதாஸ்ரீ மாணவி, மௌனிஸ்ரீ மாணவி, விவேகா சிந்து என்னுடைய மகள், பவித்ரா ஆசிரியை, ராதிகா மாம் ஆசிரியை, அனுசுயா குடும்ப இல்லத்தரசி, இவர்கள் அனைவரும் அவரவர்கள் தங்களுடைய பெயரை கூறிக்கொண்டு அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காணொலிக்கு அறிமுகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். என்னுடைய பெயர் தாமரை செல்வி. நான் தீரன் சின்னமலை பன்னாட்டு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். செல்லப்பாண்டி அவர்கள் சாதனை பெண்மணிகளை அறிமுகப்படுத்துகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செல்லப்பாண்டி மேமே ஒரு சாதனை பெண்மணின்னு தான் நான் சொல்லணும். நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் சரி, அந்த தலைப்பை பத்தி ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க மனசுல 1000 கவலைகள் இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி சிரிப்புங்கிற ஒரு முகமுடியை அவங்க மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த குழுவில் இருக்கக்கூடிய செல்லப்பாண்டி மிகப்பெரிய சாதனையாளர். அதை நான் இங்க சொல்றதுல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க செல்லப்பாண்டியுடைய நேரத்தை நாங்க அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஒரு 4 இது கவிதைன்னு எடுத்துக்கலாம், இல்ல நீங்க எப்படி வேண்டும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பிக்கிறேன். நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் வழிகளை தாங்கி வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் வழிகளை தாங்கி வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதனை பெண்மணிகள் என்று யாரை சொல்வது? இங்கு சாதனை பெண்மணிகள் என்று யாரை சொல்வது? சன்நெக்சஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மட்டும்தான் நமக்கு தெரிந்தவர்கள். ஆனால் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே இங்கு சாதனை பெண்மணிகள் தான். தின கூலிக்கு செல்கிறவர்களும் சரி, ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களும் சரி, அனைவருமே சாதனை பெண்மணிகள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சாதனை பெண்மணிகள் என்று யாரை சொல்லுவது? என்னோடு பயணம் செய்யும் அனைவரும் சாதனை பெண்மணிகளே. பெண்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கும் சன்நெக்சஸ் குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சன்நெக்சஸ் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தாமரை அம்மா, உங்களுக்கு நன்றி சொல்ல நான் பள்ளியில கடமைப்பட்டுக்கிறேன். அடுத்து சகாய சரிதாமாம் தங்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகாய சரிதாமாம், பரிராமாம். அனைவருக்கும் எனக்கு மாலை வணக்கம். சென்னெக்ஸ் குழுமத்திற்கு என்னுடைய மாலை வணக்கம். ஒரு சிறிய தவறு, செல்லப்பாண்டி அம்மா அப்படின்னு பெயர் வைத்ததுக்கு பதிலா செல் கனெக்ஷன் அம்மா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நாங்க இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு சாதனை பெண்மணிகள் இணைப்பு அப்படின்ற திட்டம். ஆனா இவங்கதான் எங்களுக்கு நாங்க பள்ளியில் அமர்ந்திருக்கப்ப இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, இதுல நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதலாவதாக அவங்களுக்கு எங்களுடைய பெரிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். சாதனை என்பது ஒவ்வொரு பெண்களும், யாரெல்லாம் திருமணமாகி சென்றார்களும் சரி, திருமணமாக போகிறவர்களும் சரி, பெண்ணாக பிறந்த அனைவருமே சாதனை பெண்மணிகள் தான். உங்கள் குழுமத்தின் சார்பாக எங்களை அறிமுகப்படுத்துவது போல எங்களை போன்ற வாய்ப்புகள் நிறைய பெண்மணிகளுக்கு கொடுக்குமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. நன்றி சரிதாமா.
அடுத்து ஃபரிதா மேம் தங்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேம் கேட்கிறதா? கேட்கிறது மேம். பேசுங்க. ஓகே மேம். சார் முதல்ல இந்த வாய்ப்பு அளித்த செல்லப்பாண்டி மேம், சன் ஸ்டார் குடும்பத்திற்கு எங்களுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெண்கள் சாதனை படைத்த இந்த உலகத்தில் தான், இந்த நாட்டில் தான் கடந்த வாரம் நடந்த நிகழ்வு, பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்வு கூட பெண்களுக்கு நடந்த கொடுமைகளும் அதிகமான இந்த நாட்டில் தான் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் இத்தனை சாதனை பெண்கள் உள்ளது மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இதே போன்று அனைத்து துன்பங்கள் பட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு துன்பங்கள் இருக்கிறது. அதையும் கடந்து பெண்கள் சாதனை படுத்துவது மிகவும் பெருமை அளிக்கிறதுமா. நான் செல்லப்பாண்டி அம்மாவிற்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றிமா. நன்றி ஃபரிதா மேம். அடுத்ததாக அகிலா மேம் தங்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அகிலா மேம் இணைப்பில் இருக்கீங்களா? கஜலட்சுமி மேம், தாமரையின் தோழியே கஜலட்சுமி மேம் இருக்கீங்களா? அனுஷியா மேம். சுதாராணிமா ஈரோடு இருக்காங்களாமா? மேம் இருக்குங்க மேம். மேம் அனுஷியா இருக்கேன். மேம் பேசுங்க மேம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. காணொலிக்கு வாங்க மேம். காணொலியில இருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இக்குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் அனுஷியா. நான் ஒரு சிற்றூரை சார்ந்தவர். ஆரணி அடுத்து ஒரு சிற்றூரான சோழம்பட்டியில் தான் வசித்து வருகிறேன். எனது கணவரின் பணியாக இங்கு வந்ததற்காக தான் ஊத்தங்கரை வந்தடைந்தோம். என் குழந்தைகள் இருவருமே தீரன் சின்னமலையில் தான் படிக்கிறார்கள். என் பெரிய மகனான சந்தோஷ் என்பவன் ஆசிரியை தான் செல்லப்பாண்டி அம்மா. எனக்கு உண்மையில அவங்கள யாரும் நான் பேசினது கூட கிடையாது. இன்னைக்கு மதியம் தான் அவங்க கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஸ்பீச். தமிழ வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேம். இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ வளர்க்க யாருமே போராடுறதே கிடையாது. ஆனா நீங்க போராடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மேம். தமிழ்ல எனக்கு தமிழ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? அப்படிதாங்க மேம் தமிழ் மொழியும். எனக்கு தமிழ் மொழியை ரொம்ப பிடிக்குங்க மேம். தமிழ் மொழி இனிமையானது, தொன்மையானதுங்க மேம். அப்பேற்பட்ட மொழியை நம்ம வளர்க்கணும். நீங்க சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மேம். தமிழ நிறைய பேரு போற்றுறது இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப, அதனாலதாங்க மேம் நான் ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது எனக்கு. உண்மையிலேயே நீங்க பேசும்போது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுங்க மேம். எனக்கு நிறைய இப்ப பேசின எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்களாவே இருக்காங்க. அவங்க நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையா சொல்றேங்க மேம், மனசாட்சியை தொட்டு சொல்லலாம், நான் 0 மதிப்பீட்டுலதான் இருக்கேன். ஆனா எனக்கு தமிழ ரொம்ப பிடிக்கும் மேம். 3 எழுத்துல தமிழ சொல்லு, ஒரு கவிதைய சொல்லுன்னா சட்டுன்னு நான் கண்ணை மூடிட்டு தமிழ்னு சொல்லிடுவேன் மேம். அப்பேற்பட்ட அளவுக்கு எனக்கு தமிழ ரொம்பவே பிடிக்கும் மேம். அப்பேற்பட்ட தமிழ வளர்க்கணும்னு நீங்களும் போராடுறீங்க. தமிழ நம்ம மூச்சு போல சுவாசிக்கணும் மேம். நேசிப்போம். தமிழ சாக விடாம காப்போம் மேம். இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க பாத்தீங்களா, உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மேம். சென் எக்ஸஸ் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மேம். அருமை அனுஷியா மேம், அருமை. சான்ஸே இல்ல, ரொம்ப அழகா பேசிட்டீங்க. நன்றி மேம். அடுத்ததாக விவேகா உங்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். என்னை இங்கு அறிமுகப்படுத்திய செல்லப்பாண்டி அம்மாவுக்கு அடுத்த வணக்கம். நான் தொடர்ந்து இந்த குழுவில் பயணிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றிமா. அடுத்ததாக மௌனிஸ்ரீ என்னுடைய அருமை மாணவியே, வாருங்கள். காணொலிக்கு வாங்கின.
அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மௌனிஸ்ரீ. நான் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். தீரன் சின்னமலை பன்னாட்டு உயர்நிலைப் பள்ளி, கிருஷ்ணகிரியிலிருந்து வருகிறேன். எனக்கு தமிழின் மீது மிகவும் ஆர்வம் சிறுவயதிலிருந்தே. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த செல்லப்பாண்டி அம்மாவிற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் முதலிலிருந்தே தமிழில் என்னை ஊக்குவிக்க வேண்டும் என்று நிறைய வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த சன் நெக்ஸஸ் குழுமத்திற்கு என்னை சேர்த்ததற்கு மிகவும் நன்றி அம்மா. சன் நெக்ஸஸ் குழுமத்தில் அவர்கள் தமிழை வளர்க்கிறார்கள். அதில் நானும் ஒரு பங்கு எடுத்துக் கொள்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் இதில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணே, அருமையாக பேசுறீங்க. அடுத்ததாக ஹரிதா ஸ்ரீ, என்னுடைய மாணவி. வாங்கம்மா, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹரிதா ஸ்ரீ. செல்லப்பாண்டி மேம் கஜலட்சுமி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஜலட்சுமி மேம் இணைப்பு காணொலிக்கு வாங்கம்மா. செல்லப்பாண்டிமா, பரவாயில்லைங்கம்மா. இருக்குன்னா நீங்களே யார் யாருன்னு சொல்லிடுங்க. நம்ம அடுத்த நிகழ்வுகளை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம சந்திக்கலாம். சரிங்கம்மா, சரிங்க. 8:17 ஆகிவிட்டது நேரம். மகிழ்ச்சி. சரிங்கம்மா. இணைப்பில் இருக்கக்கூடிய அகிலாம்மா, அடுத்து கஜலட்சுமி மேம், பவித்ரா மேம், ராதிகா மேம் இருக்காங்க. ராதிகா மேம், உங்களை நீங்க ஒரே ஒரு நிமிஷத்துல அறிமுகப்படுத்திக்கோங்க மேம். ராதிகா மேம், இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, ராதிகா மேம், இணைப்புல இருக்கீங்களா? கஜலட்சுமி மேம் பேசுங்க, கேக்குது. பேசுறவங்க தவிர மீது எல்லாருமே மைக் நீட்ல போட்டுருங்கம்மா. பரவாயில்லையம்மா, நீங்கள் வீட்டில் அறிமுகப்படுத்தி விடுங்கள் யார் யார் என்று. நிகழ்வுகளில் நாம் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம். நல்லதா, நன்றி அம்மா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. புதிய ஆளுமைகளை அறிமுகம் செய்து வைத்த செல்லப்பாண்டி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நாகூரில் இருந்து செல்வி அனிதா ரோஸ் அவர்களை ஆளுமைகளை அறிமுகம் செய்து வைக்க அழைக்கிறோம். அனிதா ரோஸ். சற்று விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் குறைவாக இருக்கின்றது. அனிதா ரோஸ் அவர்கள் தயாராக இல்லை என்றால் ரத்னா அம்மா தயாராக இருந்தால் அவர்களை அழைத்து விடுங்கள் அம்மா. அம்மா ரத்னா அம்மா ரெடியா இருக்கீங்களா? இருக்கக்கூடியவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் தங்களுக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றதம்மா. 5 நிமிடத்தில் நீங்கள் யார் யார் என்று நீங்களே கூறி வரக்கூடிய உங்களுடைய ஆளுமைகளின் பெயர்களை நீங்களே கூறிவிடுங்கள். சன் நெக்ஸஸ் குழுமத்திற்கு எங்களுடைய பணிவான வணக்கமும் மகிழ்ச்சியும். இந்த மகளிர் தினத்தில் இணைந்து நமக்கு தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னும் போது எனக்கு எங்க குழுமத்துல இருக்கிறவங்க தான் ஞாபகம் வந்தது. நான் திருவண்ணாமலை என்னுடைய சொந்த ஊர். 12ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல ரொம்ப பேர் படிச்சிருந்ததை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம், எல்லாருக்கிட்டையும் கேட்டு தொலைதூர கல்வியில நான் BBA படிச்சேன். அப்ப படிக்கும்போது நிறைய செய்திகள் எனக்கு கிடைச்சது. இந்த செய்திகள் எல்லாம் நம்ம குழந்தைக்கு சொன்னா இப்பயே தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எங்க குழந்தைங்களுக்கு சொன்னேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி தகவல் பலகை எழுதி வைப்போம். தினம் ஒரு திருக்குறள். அது கொரோனா காலத்துக்கு முன்ன, இப்பதான் எல்லாருமே சொல்றாங்க. தினம் ஒரு திருக்குறள் எங்க பையன் சொல்லுவான். இது தொடர்ந்து வரும்போது இந்தி தமிழ் திசை நாளிதழும், சன் தொலைக்காட்சி, நியூஸ் 18 தொலைக்காட்சி எல்லாருமே வந்து அது ஒரு செய்தியா வந்து ஒளிபரப்புனாங்க. எங்க பாப்பா தம்பி 2 பேருமே தனித்திறமையில ரொம்ப சிறப்பா வருவாங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கரங்களால 8-9 முறைக்கு மேல பேச்சு போட்டியில எங்க பாப்பா தான் மாவட்ட அளவுல இது வரைக்கும் அவ +2 முடிக்க போறா. இது வரைக்கும் எங்க பாப்பா தான் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. எங்க தம்பி சிலம்பத்திலையும் அதே மாதிரி ஓவியம், பேச்சு எல்லாமே எங்க தம்பி வந்து முதல் பரிசு வாங்குவாங்க. பாப்பா வந்து அரசு இசைப்பள்ளியில சனி ஞாயிறான பரதநாட்டியம் கத்துக்க போயிட்டு வீட்லயே அவங்க தனி முயற்சியால கத்துக்கிட்டு நிறைய இணைய வழி நிகழ்வுகள், அவங்க கூட தொடக்க நிகழ்வு, நம்ம ஊர்ல ஏதாவது நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா பாப்பா கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சான்றிதழ் வாங்கி
நம்முடைய தமிழக அரசின் கலை இளமணி விருது எங்க பாப்பா பெற்றிருக்கிறாங்க. இந்த சாதனை எல்லாம் அறிந்து நம்முடைய நவம்பர் 14 குழந்தைகள் தினத்துக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க, ஆளுநர் கூட கலந்துரையாடணும் அப்படின்ட்டு. ஆளுநர் கிட்ட கலந்துரையாடி எங்க பாப்பா கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவங்க ஆளுநர் பதில் சொன்னாரு. அங்க சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம், நம்ம குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு வெளியே வராங்களே, இந்த மாதிரி வழி தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க தடம் பதிக்கும் தளிர்கள் அப்படின்ற ஒரு குழந்தையோட குழுமம் ஆரம்பிச்சு அதுல இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டோம். அதுல இருக்கிற குழந்தைங்களை விட அவங்க அம்மா வந்து திறமையா இருக்கணும், அப்பதான் அவங்களை வந்து நாங்க உள்ள சேர்ப்போம். நம்ம கேட்கும் போதே அவங்க அம்மா ஆர்வமா பேசுவாங்க, நீ இந்த மாதிரி ஆள் தான் வேணும், ஓடிவா ஓடிவா அப்படின்ட்டு. எங்க குடும்பத்துல அம்மாவும் திறமையா இருப்பாங்க, குழந்தைகளும் திறமையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் நாங்க குடும்பத்துல இணைச்சிருக்கோம். நான் பிரசன்னா தேவி அவர்களே முதலில் அழைக்கிறேன். பிரசன்னா, உங்களை பத்தி சின்னதா சீக்கிரமா நம்ம கொடுத்த நேரத்துக்குள்ள முடிச்சிருங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரத்னாமாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த மாதிரி பேசுறது, பேச்சு போட்டி, இந்த மாதிரி இணைய வழியில நிறைய பேச்சு போட்டியில எல்லாம் கலந்துருக்கேன். நடனம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், கவிதை எழுதுவேன். இது எல்லாமே வந்து நான் வந்து பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் நான் வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதாவது அப்பெல்லாம் வந்து வாய்ப்புகள் எனக்கு இருந்தது, ஆனா வந்து நம்ம சரியா செய்ய மாட்டோம், நம்ம வந்து நல்லா பண்ண மாட்டோம். அதே மாதிரி நான் சிறிய வயசுல வந்து நான் கலந்துக்கிறப்போ ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நல்ல டாப்பா நல்லா பேசுற பசங்க தான் எடுப்பாங்க. அப்ப நாம என்ன வந்து எடுக்காதப்போ எனக்குள்ளேயே சின்ன வயசுல இருந்து எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி எனக்கு வந்துருச்சு. நம்மளெல்லாம் போனா நம்மள எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம ஏன் போவானே, அதுக்கு நம்ம சும்மாவே அமைதியாவே கிளாஸ்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து நான் கலந்துக்க ஆரம்பிச்சேன். இப்ப கூட நேத்து கூட மகளிர் தினத்துக்கு வந்து என் குழந்தையோட பள்ளியில வந்து அம்மாங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. மகளிர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல நான் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினேன், ஒரு கவிதையெல்லாம் வாசிச்சேன். எனக்கு அதெல்லாம் பண்றப்போ நம்ம இதெல்லாம் வந்து கல்லூரி பருவத்திலையும் பள்ளி பருவத்திலையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அதனால வந்து இதுக்கு மேல வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுல வந்து நான் கலந்துப்பேன். எனக்கு வந்து வழிகாட்டியா வந்து எங்க ரத்னாமா இருக்காங்க. எங்க ரத்னாமா வந்து இந்த மாதிரி நிறைய இணைய வழியெல்லாம் வந்து என்னை இணைய சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால என்னால முழு மூச்சா இதுல வந்து இணைய முடியல. என் பசங்களாம் அவங்களையும் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என்னையும் வளர்த்துக்கணும், என்னோட 2 குழந்தைங்களையும் வளர்க்கணும். ரத்னாமா மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம பசங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரத்னாமா வந்து சொன்னாங்க, நான் வந்து 12th வரைக்கும் தான் படிச்சேன், அப்புறமா வந்து காலேஜ் எல்லாம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து படிச்சாங்க. கல்யாணம் பண்ணி 36 வயது நிலை படம் வரப்ப அவங்களுக்கும் கரெக்டா 36 வயது ஆச்சு. எப்படி வந்து ஜோதிகா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து நேரம் படம் நடிக்க வந்தாங்க. படம் நடிக்க வந்து நான் நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா முடிச்சுக்கோமா. தொடர்ந்து இந்த குழுமத்துல பயணிங்க, அதுக்காக தான் உங்களை அறிமுகப்படுத்திருக்கோம். நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க, சாதனை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க, இணைந்து வாங்கம்மா. மகிழ்ச்சி, நன்றிமா. அடுத்ததாக கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றியம்மா. உங்களை பத்தி சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இல்லைன்னா மற்றொரு பெயர் மட்டும் வாசிச்சிருங்கம்மா. நீங்களே பெயர் சொல்லிடுங்க, அவங்க எல்லாத்தையுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் வந்து வீடியோல கொண்டு வந்துடுறேங்கம்மா. சொல்லிடுங்க மாமலாமா, சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம்மா. ரத்னாமா, இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க நீங்க நேம் வாசிச்சிடுங்க, நாங்க அவங்கள எல்லாம் அப்பின் பண்ணிடுறேங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. அமலாம்மா வணக்கம்மா. ரைஸ் பண்ணுங்கம்மா. மஞ்சீஸ்வரி, சுதாராணி அம்மா இருக்காங்க, ராதா அம்மா, மகாலட்சுமி அம்மா, வணக்கம் அம்மா, ரித்விகா, கௌசல்யா, 8 பேருமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அம்மா. தாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளில் நடத்துவோம். தங்கள் நிகழ்வுகளில் எந்த நிகழ்வில் தங்களுக்கு இஷ்டமாக இருக்கின்றதோ அந்த நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நேரமின்மை காரணத்திற்காக உங்கள் அனைவரிடமும் பொறுத்தாளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தயை கூர்ந்து பொறுத்தாளர். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும் சென்னெக்ஸஸ் வரவேற்கின்றோம். நன்றி.
என் பெயர் சுதாராணி. நான் புலப்பாளையம் துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு மாணவர்களை கவிதையை எழுத வைப்பதிலும் நான் இலக்கியம் சார்ந்த பதிவுகளை அந்த குடும்பங்களில் சேர்ந்து பணியாற்றுவதிலும் மிகவும் விருப்பமுடையவளாக இருக்கிறேன். தமிழ் வளர்க்கும் அனைத்து பணிகளிலும் அனைத்து குழுவிலும் நான் இணைந்து என்னால் முடிந்த கவிதைகளை எழுதி அனுப்புவதிலும் இலக்கியங்கள் சார்ந்த கட்டுரைகள் கவிதைகள் அனுப்புவதிலும் மிகவும் ஆர்வமுடையவளாக இருக்கிறேன். இந்த குழுமத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளும்படி மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. நன்றிம்மா. உறுதியாக நிச்சயமாக வாழ்த்துக்கள்மா. நன்றி. அடுத்ததாக அனிதா ரோஸ் அம்மாவை அழைக்கலாங்கம்மா. மிக்க நன்றிம்மா. ரத்னா செந்தில்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாகர்கோயில் இருந்து செல்வி அனிதா ரோஸ் அவர்களை ஆளுநரை அவங்களோட பேரை வந்து நீங்களே வாசித்துருங்கம்மா. அனிதா ரோஸ்மா இருக்கீங்களா? அனிதா ரோஸ்மா அம்மா இணைஞ்சிருக்கீங்களாமா? அம்மா அவங்க இருக்கிற மாதிரியே தெரியலங்கம்மா. இல்ல அவங்க நேம் இருக்கு. நான் அவங்க கால் பண்ணேன், பிஸியா இருக்காங்க, அவங்க நெட்வொர்க் இல்லைன்னு வருது. பரவாயில்லைங்கம்மா. வளர்மதிமா, நீங்க சிறப்பு விருந்தினருக்கு பின்னூட்டம் கேட்டுட்டு நம்ம நிறைவுக்கு சென்று விடலாம். பிறகு இணைக்கக்கூடியவர்களை நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம். 8:30 பிறகு சிறப்பு விருந்தினர் கவிஞர் வாஹித் அவர்களை பின்னூட்டம் வழங்க வரும்படி அழைக்கிறோம். ஐயா அவர்கள் இருக்கின்றார்களா? இல்லை என்று எண்ணுகின்றேன். நன்றியுரை வழங்கிடலாமாம்மா? சரிங்கம்மா. சென்எக்ஸஸ் குழுமம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் உலக சாதனை நிகழ்வின் 7ஆம் நாள் நிகழ்வாக புதிய ஆளுமைகளை அறிமுகம் மற்றும் சென்ஸ்டார் விருது வழங்கும் நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய கவிசன் சென்எக்ஸஸ் குழுமம் இயக்குனர் மற்றும் அகவல் மின்னிதழ் ஆசிரியர் பொறுப்பாசிரியர் கவிசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் கவிஞர் வாஹித் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆளுமைகளை கவிஞர் செந்தாமரை அவர்களுக்கு மிக்க நன்றி. ரத்னா செந்தில்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. செல்லப்பாண்டி அம்மா மிக்க நன்றி. செல்வி அனிதா ரோஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. யாருங்க கேக்குதுங்களா? அனிதா ரோஸ். அனிதா ரோஸ் கேக்குதுமா, வெயிட் பண்ணுங்க. நன்றி உரைக்கு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு பார்த்து இல்லைன்னு நாங்க நன்றி உரை முடிச்ச உடனே உங்களை திரும்பி நாங்க கூப்பிடுறோங்கம்மா. இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்கள் குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. அழகாக தொகுத்து வழங்கிய நெறியாளிகை செய்த வளர்மதி ஹசன் அம்மையாருக்கும் சென்எக்ஸஸின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. அன்பு கூர்ந்து இன்றைய விருதாளர்கள் பொறுத்து ஆளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் தங்களுடைய ஆளுமைகளை தாங்கள் சரியாக இங்கு அறிமுகம் படுத்துவதற்கு போதாத நேரமாக இருக்கின்றது. பரவாயில்லை, நாம் இனி இதுதான் இறுதி நிகழ்வு அல்லவா? இது முடிவு அல்ல, ஆரம்பம். ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் தங்களுடைய ஆளுமைகளை அழைத்து வாருங்கள். அவர்களுடைய நிகழ்வுகளை நாம் குறைந்தபட்சம் 5 நிமிடம் 10 நிமிடங்களுக்கு குறைவாக இல்லாமல் அவர்கள் பேசும்படி நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் அனிதா ரோஸ் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் இல்லை, ஆனால் இப்பொழுது அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களை அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனிதா ரோஸ் அம்மா வாங்க, வந்து உங்களுடைய ஆளுமை ஏற்படுத்தி கொடுத்த சென் குழுமத்திற்கும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் ஆல் இந்தியா அமைப்பினருக்கும் உட்பட அவையோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் முதலாவதாக ஜனனி அவர்களை அறிமுகம் செய்ய அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரோட பெயரும் நீங்களே வாசிச்சிருங்கம்மா லைனா. ஜனனி, ஆம்பிளின், இலக்கியா, ஜீவஸ்ரீ, ஸ்டெல்லா, வெண்ணிலா, ஆஷிபா நஸ்ரீன், மகிஷா, ஸ்னௌலி, சங்கரி. இவங்க தான் புதிதாக
இவர்கள் அனைவரையும் நம்மளுடைய நிகழ்விற்கு வருமாறு நீங்கள் அழைத்து வாருங்கள் அம்மா. அவங்களை நம்மளுடைய சென்னெக்ஸஸ் குழுவில் இணைக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வும் அதில் பகிரப்படும். எந்த நாள் நிகழ்வில் அவர்கள் விருப்பப்படுகிறார்களோ அந்த நிகழ்வில் அவர்கள் பங்கேற்கலாம். அனிதா ரோஸ் அம்மையாருக்கு மட்டுமல்ல, இது அனைவருக்குமான ஒரு அறிவிப்பு. தாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஆளுமைகள் எதில் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது? கவியரங்கமா, சொல்லரங்கமா, பாடலரங்கமா, விருதரங்கமா, எந்த அரங்கத்தில் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களை அந்த நிகழ்வில் பங்கேற்க வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி அனிதா ரோசம்மா, நன்றி. இப்பொழுது பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம். அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, குமுதா தமிழாசிரியர் பேசுகிறேன். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து கவனித்துக் கொண்டு இருந்தேன் அம்மா. சொல்லுங்கம்மா. செந்தாமரை அவர்கள் அறிமுகப்படுத்திய ஆளுமைகள் அனைத்துமே செந்தாமரை அம்மா அவர்கள். முதலில் பேச அம்மா 3 தலைமுறை கடந்தவர் என ஓய்வு பெற்றும் தங்களுடைய கல்வி பணியே தான் கல்விதான் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமைங்கிறத ஆணித்தரமாக கூறிய கருத்து என்னை மிகவும் கவர்ந்ததம்மா. அடுத்ததாக இந்த உஷா அவர்கள் மலையாள தமிழ்ல அருமையாக உரையாற்றினார். அது எனக்கு மிகவும் பிடித்தது. அது மட்டுமல்ல, இந்த பொன்னியின் செல்வன் 45,000 உறுப்பினர்களை கொண்டு ஒரு அம்மா அவர்கள் பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. நான் தஞ்சை மாவட்டத்துக்கு அருகில் உள்ளனா, திருவாரூர் மாவட்டம் முதலில் தஞ்சை மாவட்டமாக இருந்தது. அதில் நானும் அந்த சோழமண்டலத்தை சேர்ந்தவள் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஒவ்வொருவரும் அனைத்து பெண்களுமே ஒரு முத்து நவரத்தின